அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர். 19/8/2024 அருமையான திங்கட்கிழமை பௌர்ணமியுடன் இணைந்து வந்திருக்கிறது. பௌர்ணமி நாளில் போய் கடலில் நீராடிட்டு வாங்க. பௌர்ணமி அன்று சந்திரனின் அலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் போய் நீங்கள் பௌர்ணமி அன்று கடலில் நீராடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்திஷ்டி மற்ற உடல் பிணிகள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் எந்த கடல் இருந்தாலும் சரி, நீங்கள் போய் கடலில் நீராடிட்டு வாங்க. கடலில் நீராட முடியாதவங்க கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் உப்பு, ஒரு கைப்பிடி உப்பு போட்டு குளிங்க. நிறைய கண்திஷ்டிகள் இதில் காணாமல் போகும். பௌர்ணமி தினம் அம்மன் வழிபாடு மிக மிக சிறப்பானது. அம்மன் வழிபாடை போய் பண்ணுங்கள். மாலை நேரங்களில் அம்மன் கோயில்களில் போய் நல்லபடியாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 3ஆம் நாள், ஆவணி அவிட்டம், உலக புகைப்பட தினம். அதிகாலை 3:06 வரைக்கும் சதுர்த்தசி திதி. அதன் பின்பு நாள் முழுவதுமே பௌர்ணமி திதி. காலை 9:08 வரைக்கும் திருவோணம் நட்சத்திரம். அதன் பின்பு அவிட்டம் நட்சத்திரம். அதிகாலை 5:41 வரைக்கும் சௌபாக்கியம் நாமயோகம். அதன் பின்பு சோபனம் நாமயோகம். அதிகாலை 3:06 வரைக்கும் வணிசை கரணம் சூரியன். அதன் பின்பு பிற்பகல் 2:08 வரைக்கும் பத்திரை கரணம் கேது. அதன் பின்பு பவகரணம் செவ்வாய். ஆவணி அவிட்டம் பௌர்ணமியோடு இணைந்து வருவது. ஒரு சில நாட்கள்லாம் கரெக்டாக அப்படி எக்ஸாக்டாக அப்படி தான் வரும். மாசி மகம் அப்படின்னா பௌர்ணமியில் தான் வரும். ஆவணி அவிட்டம் அப்படின்னா பௌர்ணமியில் தான் வரும். அவிட்டம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு அரிசி தானமாக கொடுப்பது, உணவு தானமாக கொடுப்பது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயம். உங்களால் இயன்றவரை பிறருக்கு அன்னதானம் செய்யுங்கள். வாழ்க்கை வளமாகவே இருக்கும். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். காகம் படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது. அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள். புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபக்ஷி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன்
75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில். பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் 2 ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் பார்த்தோம். அருமையான திங்கட்கிழமை எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வாங்க செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.